ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் தனமேஷ். டுடே சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸில் வந்து நம்ம டைரக்ட் டேக்ஸ் அண்டு இன்டைரக்ட் டேக்ஸ் அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டைரக்ட் டேக்ஸ்னால் அதனோட மீனிங்ஸ் பார்த்தோம் போன கிளாஸில். அந்த ஒரு சார்ட் பார்த்தோம் இல்லையா? இப்போ இன்டைரக்ட் டேக்ஸோட சார்ட் பார்ப்போம். ஓகேயா? இன்டைரக்ட் டேக்ஸ் அல்டிமேட் பேர்டன் ஆஃப் டேக்ஸ் பேமெண்ட் பர்ச்சேசர். அதாவது வந்து இந்த பர்ச்சேசர் இருக்கார்ல, வாங்குபவர், அவர் இறுதியாக அந்த டேக்ஸ் பேர்டன், அதாவது வரி சுமையை ஏற்பவர் அப்படின்னு சொல்லப்படும். இன்டைரக்ட் டேக்ஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, பர்ச்சேஸில் யார் பொருள் வாங்குகிறாரோ அவர் தான் இந்த டேக்ஸ் பேர்டனை ஏற்றுக்குவார், இந்த இன்டைரக்ட் டேக்ஸை பொறுத்தவரை. ஓகேயா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி டு பே டேக்ஸ் ஷாப்கீப்பர். அதாவது இந்த வரி செலுத்தும் பொறுப்பு யாருக்கு கிடையாது? கடைக்காரருக்கு இல்லை. ஓகேயா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா, ஜிஎஸ்டி தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஜிஎஸ்டி அதாவது வென் யூ பை ஸ்டாஃப் த ஷாப்கீப்பர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டேக்ஸ் பேமெண்ட் பட் ஹீ கேன் கலெக்ட் இட் ஃப்ரம் யூ. அதாவது வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ப்ராடக்ட்ஸை வந்து மற்றும் ப்ராடக்ட், அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்னு வச்சுங்களேன், அதன் மீதான இந்த டேக்ஸ், கடையில் வந்து பொருளை வாங்கும் பொழுது முதல்ல வரியை கடைக்காரர் வந்து செலுத்தியதை வாங்குபவரிடம் பெற்றுவிடுவார். வரிப்பொழு வாங்குவோர் மீது நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு ஷாப்கீப்பரை பொறுத்தவரை சேல்ஸ் பண்ணுறாருன்னா அந்த சேல்ஸ் பண்ணுறக்கூடிய அந்த பொருளில் அவர் அந்த டேக்ஸுடைய பேர்டனை வச்சிருவார். ஓகேயா? அதனால் அந்த பொருளை வாங்குபவர் மீது தான் அந்த டேக்ஸ் பேர்டன் சேரும் அப்படின்னு சொல்லி இதுதான் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? பார்த்திங்கன்னா, மெரிட்ஸ் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். இந்த டைரக்ட் டேக்ஸினுடைய மெரிட்ஸ், நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஈக்விட்டினா சமத்துவம் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? டைரக்ட் டேக்ஸ் ஆர் ப்ரோக்ரஸிவ். ரேட் ஆஃப் டேக்ஸ் வேரியஸ் அக்கார்டிங் டு டேக்ஸ் பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இன்கம் டேக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் த கேனன் ஆஃப் ஈக்விட்டி. அதாவது வந்து இந்த டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ரஸிவ் டேக்ஸ். அதாவது ப்ரோக்ரஸிவ் டேக்ஸ்னால் வளர்வீதம் அப்படின்னு அர்த்தம். ஓகே? அது வளர்வீதம் கொண்டது தான் இந்த டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுது. அதான் ப்ரோக்ரஸிவ் டேக்ஸ்ன்னு சொல்லலாம். டைரக்ட் டேக்ஸோட இன்னொரு நேம் வந்து ப்ரோக்ரஸிவ் டேக்ஸ். ஓகேயா? இதில் பார்த்திங்கன்னா அந்த டேக்ஸ் இருக்கே, அந்த டேக்ஸோட பேஸ் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அடிப்படையை பொறுத்து தான் அதனுடைய ரேட் ஆஃப் டேக்ஸ். ஓகே? ரேட் ஆஃப் டேக்ஸு அதாவது டேக்ஸினுடைய பேஸு அடிப்படையை பொறுத்து தான் அதனுடைய ரேட் ஆஃப் டேக்ஸ் மாறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா, இன்கம் டேக்ஸ் சேலரிக்கு ஏற்றது மாதிரி அதனுடைய டேக்ஸ் லெவல் மாறும். ஓகேயா? அதாவது இது வந்து இதுக்கு என்னென்னு சொல்லப்படுகிறது? ஈக்விட்டி டேக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சமத்துவ விதி அப்படிங்கிற அடிப்படையில் இது அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, சர்டனிட்டி அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிச்சயத்தன்மை அப்படின்னு அர்த்தம். ஓகே? நிச்சயத்தன்மை. கேனன் ஆஃப் சர்டனிட்டி கேன் பி என்ஷூர்ட் பை டைரக்ட் டேக்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள், an income tax payer known when and at what rate he has to pay income tax. அதாவது இந்த டைரக்ட் டேக்ஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, சர்டனிட்டி நிச்சயத்தன்மை அந்த விதியை வந்து உறுதி செய்கிறது. நிச்சயத்தன்மைங்கிற அந்த ப்ரொசீஜர்ஸ், இந்த விதியை வந்து இது உறுதி செய்கிறது அப்படின்னு சொல்லி. உதாரணமாக, இன்கம் டேக்ஸ் இருக்கார் இல்லையா, அந்த டேக்ஸ் செலுத்துபவர் எங்கு எப்பொழுது எவ்வளவு டேக்ஸை செலுத்த வேண்டும் என்பதை அறிந்துள்ளார். அதுதான் வந்து சர்டனிட்டி அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து இதான் அது மாதிரி இது வந்து இதனுடைய டைரக்ட் டேக்ஸினுடைய மெரிட்ஸ், நன்மைகள். ஓகேயா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எலாஸ்டிசிட்டி அப்படின்னா என்னது? நெகிழும் தன்மை அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? த டைரக்ட் டேக்ஸஸ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபை த கேனன் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. இன்கம் டேக்ஸ் இஸ் இன்கம் எலாஸ்டிக் இன் நேச்சர். அஸ் இன்கம் லெவல் இன்க்ரீசஸ் த டேக்ஸ் ரெவன்யூ டு த கவர்மெண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ் ஆட்டோமேட்டிக்கலி. இந்த டைரக்ட் டேக்ஸ் இருக்கு இல்லையா, டைரக்ட் டேக்ஸை பொறுத்தவரை அது வந்து எலாஸ்டிசிட்டி, அதாவது நெகிழுத்தன்மை, அதாவது நெகிழ்வுத்தன்மை. ஓகே? அதாவது திருப்தி செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த டைரக்ட் டேக்ஸ் வந்து எலாஸ்டிசிட்டியை திருப்தி செய்கிறது அப்படின்னு சொல்லுது. அதாவது இன்கம் டேக்ஸ் ஆனது இன்கம்னுடைய அந்த நெகிழ்ச்சி இருக்குல்லையே, அதாவது கூட குறைய அந்த ரேஞ்சஸ், இப்போ ஒருத்தர் 50,000 வாங்குவார், ஒருத்தர் 70,000 வாங்குவார், அந்த மாதிரி இந்த நெகிழ்ச்சி இருக்குல்லையே அதை பொறுத்து அந்த டேக்ஸ் அமையும் அப்படின்னு சொல்லப்படுறது. இன்கம் டேக்ஸ் அமையும் அப்படின்னு சொல்லுது. வேணும் இந்த அதனுடைய ரெவென்யூ, அதாவது வருமான மட்டம் உயரும் பொழுது அரசிற்கான அந்த டேக்ஸ் லெவலும் உயரும். ஓகே? வருமானம் இன்கம் வந்து ரெய்ஸ் ஆகையில் அந்த இன்கம் டேக்ஸினுடைய லெவலும் என்னாகும்? அரசினுடைய அந்த இன்கம் டேக்ஸ் வந்து ரெய்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுது. அதுதான் வந்து எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே? அதான் அந்த நெகிழ்வுத்தன்மையுடையது. ஓகே? அதுதான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, எக்கனாமிக்னா சிக்கனம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே கிளாஸில் சொல்லியிருக்கேன். த காஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் இஸ் ரிலேட்டிவ்லி லோ. த டேக்ஸ் பேயர் பே த டேக்ஸ் டைரக்ட்லி டு த ஸ்டேட். அதாவது இந்த டைரக்ட் டேக்ஸை பொறுத்தவரை அந்த டேக்ஸை வந்து
கலெக்ட் பண்ணணும் இல்லையா, அந்த கலெக்ட் பண்ணுவதற்குன்னு ஒரு செலவாகும். ஓகேயா, அதற்கு செலவு மற்ற அந்த வரிகளை வந்து கம்பேர் பண்ணையில் அது குறைவாக இருக்கும். நல்லா தெரியுங்க, நம்ம கலெக்ட் பண்ணுற அந்த டேக்ஸு கலெக்ட் பண்ணுறோம் இல்லையா டேக்ஸு, அந்த கலெக்ட் பண்ணுற டேக்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம செலவழிக்கின்ற செலவு இருக்குது பார்த்திங்களா, அதை கம்பேர் பண்ணையில் அது குறைவாக இருக்கும். அப்படி ஏன்னா வரி செலுத்துபவர்கள் நேரடியாக அரசிற்கு வரி செலுத்துகின்றனர். ஓகேயா, அதனால் வந்து இந்த டைரக்ட் டேக்ஸ் வசூலிப்பதற்கு வந்து நமக்கு வந்து அதில் வந்து நிச்சயம் அதை செலவை விட அது வர டேக்ஸ் வந்து என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அதுதான் சொல்லப்படுகிறது. ஓகேயா, பார்த்திங்கன்னா டிமெரிட்ஸ், அதாவது டிமெரிட்ஸ் ஆஃப் டைரக்ட் டேக்ஸோடைய டிமெரிட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேயா, அன்பாப்புலர் அப்படின்னா என்னென்னா பிரபலமின்மை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அன்பாப்புலர்னா என்னது, பிரபலமின்மை. த டைரக்ட் டேக்ஸஸ் ஆர் ஜென்ரலி அன்பாப்புலர், இட் இஸ் இன்கன்வீனியன்ட் அண்டு லெஸ் ஃப்ளெக்சபிள். அதாவது டைரக்ட் டேக்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அது வந்து அன்பாப்புலர், அதாவது பிரபலம் இல்லாமல் உள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இந்த இது வந்து வசதி குறைவானதாகவும் இது ஃப்ளெக்சிபிள் நெகிழ்வுத்தன்மை குறைவானதாகவும் உள்ளது அப்படின்னு சொல்லி, அதனால் இது ஒரு டிமெரிட்ஸாக சொல்லக்கூடாது. டைரக்ட் டேக்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும் இல்லையா, இன்கம் இதெல்லாம் வந்து டைரக்ட் டேக்ஸ். இந்த டேக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அன்பாப்புலராக இருக்குது, அதாவது பிரபலம் இல்லாமல் உள்ளது. மேலும் வந்து இது வசதி குறைவானதாகவும் நெகிழ்ச்சி குறைவானதாகவும், அதாவது ஃப்ளெக்சிபிள் இல்லாததாகவும் கன்வீனியன்ட் இல்லாது, அதாவது வசதி குறைவானதாகவும், ஓகே, இன்கன்வீனியன்ட்டானதாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் உள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்டட் அப்படின்னா பார்த்திங்கன்னா உற்பத்தி திறன் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, அக்கார்டிங் டு மெனி எக்கனாமிக்ஸ் டைரக்ட் டேக்ஸ் மே adversely affect productivity. Citizens are not willing to earn more income because in that case they have to pay more taxes. ப்ரொடக்டிவ் அஃபெக்டட்னா உற்பத்தி திறன் பாதிக்கப்படுகிறது. எதனால், இந்த டைரக்ட் டேக்ஸஸ்னால் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது பல்வேறு எக்கனாமிக்ஸ் சொல்கிறாங்க, அதாவது பல்வேறு எக்கனாமிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கருத்துப்படி டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரொடக்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சிட்டிசன்ஸ் வந்து அதிக டேக்ஸ் தொகையை செலுத்த வேண்டியதால் அந்த வருமானம் அதிகம் ஈட்ட வேண்டும் இல்லையா என்ற அந்த விருப்பம் இல்லாமல் உள்ளனர். அதாவது டேக்ஸ் அதிகமாக செலுத்த வேண்டிய காரணத்தினால இப்போ வருமானம் அதிகம் நம்ம ஈட்ட வேண்டும், அப்போ அப்படி ஈட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு பயத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, இதில் இந்த தொழில் ப்ரொடக்ஷனில் வந்து இன்வால்வ் ஆகிறதை விரும்பாமல் உள்ளனர் அப்படிங்கிற இது ஒரு டிமெரிட்ஸாக சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் டிமெரிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கன்வீனியன்ட் அப்படின்னா வசதி குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேக்ஸ் செலுத்துறதுல அவங்களுக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது மக்களுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. த டேக்ஸ் பேயர்ஸ் ஃபைண்ட் இன்கன்வீனியன்ட் டு மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ், சப்மிட் ரிட்டர்ன்ஸ் அண்டு பே டேக்ஸ் இன் லம்ப் சம். அதாவது வந்து இந்த இன்கன்வீனியன்ட் அப்படிங்கிறத பொறுத்தவரை பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறது, மேலும் வந்து இந்த டேக்ஸு தாக்கல் செய்யறதில் சப்மிட் பண்ணுவதிலையும் சரி, மொத்தமாக இந்த டேக்ஸை செலுத்துதலும் சரி போன்றவற்றினால வந்து இந்த டேக்ஸ் செலுத்துவதற்கு வசதி குறைவாக உள்ளது, அதான் இன்கன்வீனியண்ட்டாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு டிமெரிட்ஸ். ஓகேயா, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டேக்ஸ் எவிஷன்னா வரி ஏய்த்தல். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிமெரிட்ஸ் இல்லையா. வரி ஏய்த்தல்னா வரியை கட்டாமல் ஏற்கிறது, நிறைய பேர் வந்து ஏற்கிறது, அதாவது உண்மையான வருமானத்தை இதெல்லாம் சொல்கிறது இல்லை இந்த பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாம். ஓகேயா, the burden of direct tax is so heavy that taxpayers always try to avoid taxes. This ultimately lead to the generations of black money which is harmful to the economic. அதாவது இந்த டைரக்ட் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பேர்டன் அதிகமாக இருப்பதால் அந்த டேக்ஸு பே பண்ணுறாங்கல்ல அவங்க வந்து அது ரொம்ப அதிகப்படியாக இருக்கிறதுனால அதை ஏய்க்கணுங்கிற ஒரு எண்ணம் உருவாகி அந்த வரியை கட்டாமல் ஏய்ப்பதற்கு முயலுகின்றனர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இது வந்து அப்படி வரியை சின்சியராக கட்டாமல் அவங்க ஏமாத்துனாங்கன்னா அந்த பணம் என்னது, பிளாக் மணி இல்லையா, அதான் வந்து பிளாக் மணியாக உருவாவதற்கு வாய்ப்பாவதால் அது எக்கனாமிக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துகிறது. கட்டாயம் வந்து இந்த டேக்ஸ் எவிஷன் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரியோடைய எக்கனாமிக்கல் ஸ்டேஜஸை பெரிய அளவில் பாதிக்கும். அது ஒரு டிமெரிட்ஸாக சொல்லப்படுகிறது. ஓகே, இதுதான் வந்து டைரக்ட் டேக்ஸோடைய டிமெரிட்ஸ்.
இன்டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ் முதல்ல டைரக்ட் டேக்ஸ் என்னென்னு பார்த்தோம், அதனுடைய மெரிட்ஸ் பார்த்தோம், டிமெரிட்ஸ் பார்த்தோம் இல்லையா. இப்போ இன்டைரக்ட் டேக்ஸ் பார்க்க போகிறோம். இன்டைரக்ட் டேக்ஸ் இஸ் ரெஃபர்ட் டு as tax charged on a persons who purchases the goods and services and it is paid indirectly to the government. The burden of tax can be easily shifted to the another persons. It is levied on all persons equally whether rich or poor. இன்டைரக்ட் டேக்ஸை பொறுத்த பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழில் மறைமுக வரி அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, இது ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, பொருள்களையோ அல்ல அந்த சர்வீசஸையோ நம்ம வாங்கும் நபர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் மீது விதிக்கப்படுகின்ற டேக்ஸ் தான் இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, இது அரசை பொறுத்தவரை, கவர்மெண்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது மறைமுகமாக செலுத்தப்படுகிறது. அதனால தான் இதற்கு பேர் என்னது, இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு செலுத்தப்படுது. இந்த டேக்ஸ் பேர்டன் இருக்குது பார்த்தீங்களா, வரிச்சுமை, அது எளிதாக ஒரு நபரிடம் மற்றொரு மீது மாற்ற முடியும். இந்த டேக்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறாருன்னா அவர்கிட்ட வர்ற ஒரு ஷாப்கீப்பர், அதாவது ஒரு கடை வச்சுருக்காரு இல்லையா, அவர் கடை வச்சுருக்கவர்கிட்ட அந்த பொருள் இருக்குன்னா அந்த பொருளை விற்கையில் அவர் அந்த வாங்குறாரு பார்த்தீங்களா, வாங்குவோர் மீது அந்த டேக்ஸ் பேர்டனை திணித்து விடுவார், அதாவது அந்த வரிச்சுமையை திணித்து விடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, அதனால் இந்த டேக்ஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, இன்டைரக்ட் டேக்ஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா மற்றொரு நபர் மீது இந்த டேக்ஸை மாற்ற முடியும். அது ஏழை அல்லது பணக்காரர் என யாராக இருந்தாலும் சரி, அந்த நபர் மீது அது சமமாக சுமத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுதான் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, பார்த்திங்கன்னா there are several types of indirect tax charges. அதாவது அந்த இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது பல்வேறு இன்டைரக்ட் டேக்ஸ் உள்ளன அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸஸ் டியூட்டினா உற்பத்தி வரி அப்படின்னு சொல்லலாம். பேயபிள் பை த மேனுஃபேக்சரர் ஹூ ஷிஃப்ட் த டேக்ஸ் பர்டன்ஸ் டு ரீட்டைலர்ஸ் அண்ட் ஹோல்சேலர்ஸ். அதாவது இந்த ப்ரொடக்ஷன் டியூட்டி, அதாவது உற்பத்தி டியூட்டி, அதான் எக்ஸஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லி இந்த உற்பத்தியாளர் இருக்கார் இல்லையா, அவர் டேக்ஸை செலுத்தினாலும் அவர் அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறவர் டேக்ஸ் செலுத்தினாலும் அந்த டேக்ஸ் சுமையை அவர் அந்த பொருள்கள் இருக்கு இல்லையா, அவர் விற்கிறார் இல்லையா, அந்த உற்பத்தியாளர் பொருள்களை விற்கும் பொழுது அந்த இந்த டேக்ஸோட மொத்த பலுவும் அது அந்த யார் வாங்குகிறாரோ, அது சில்லறை விற்பனையாளராக இருந்தாலும் சரி, ஹோல்சேலராக இருந்தாலும் சரி, அவரிடம் மாற்றிவிடப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, இதுதான் எக்ஸஸ் டியூட்டி, டைரக்ட் டேக்ஸ். ஓகே, இதனுடைய கண்டினியூஸாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.